ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்க்கர் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் ஓல்டு புக்கில் செகண்ட் டைம் வந்து பார்ப்போம். இதில் இயல் 1 வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருக்குறளில் உள்ள கேள்வி அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. இந்த கேள்வி அதிகாரம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து புரியும். இதில் வந்து இந்த இது தான் முக்கியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறளும் 7 எண்ணு பெயரும். அதாவது என்னென்னா, 7 இருக்குல்ல, 7ஆம் நம்பருக்கும் திருக்குறளுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது மாதிரி தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன். திருக்குறள் அப்படிங்கிறது 7 சீர்களை வந்து கொண்டது. செகண்ட் வந்து திருக்குறள் 7 அப்படிங்கிறது அந்த எண்ணு பெயர் வந்து 8 இடங்களில் வருது. 7 அப்படிங்கிறது எண்ணு பெயர் 8 இடங்களில் வருது. திருக்குறளில் 133 அதிகாரங்களை கொண்டது. இதை கூட்டினா 1 3 4 4 3 7 7ன்ட்டு கூட்டுத்தொகை வருகிறது. 1330 குறட்பாக்களை கொண்டது. இந்த இதையும் கூட்டினா 4 3 7 7ன்ட்டு வருகிறது. இதே போல் 7 அப்படிங்கிறத நம்பருக்கும் திருக்குறளுக்குமான ரிலேஷனாக தான் இந்த பேராகிராஃபில் வந்து சொல்லியிருப்பாங்க. ரீட் பண்ணி பாருங்கள். மேலும் திருக்குறளில் வந்து 10 அதிகாரங்கள் வந்து இருக்கிறது. உடைமை அப்படின்ட்டு முடிகிறது. ஓகே, திருக்குறளில் 10 அதிகாரங்கள் உடைமை என்னும் பேர்லாம் அமைந்துள்ளது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்புடைமை, அடக்குடைமை, ஒழுக்கொடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கொடைமை, ஆழ்வினை உடைமை, பண்புடைமை, நாணமுடைமை அப்படின்ட்டு இருக்கிறது. அடுத்த ஒரு இன்பம் அப்படின்ற ஒரு செயல் பகுதியை ஏற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா. எப்பவும் போல நம்ம நூறு குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாடல் என்னன்னு பார்ப்போம். ஆசிரியர் குறிப்பு. சுரதாவின் இயற்பெயர் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவரை வந்து ஓமை கவிஞர் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ஏன் இவர் ஓமை கவிஞர் அப்படின்ட்டு அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் செயல்களில் வந்து ஓமைகளை புகுத்தி எழுதுவார். போல போன்ற இதே மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஓமைகளை பயன்படுத்தி செயல்களை ஏற்றுவதால் இவரை ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பழையனூரில் வந்து பிறந்துள்ளார். இவருடைய பெற்றோர் வந்து திருவேங்கடம் செண்பகம். அடுத்தது, பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் இவர் தன்னுடைய பேரை வந்து என்னது சுப்புரத்தினதாசன்ட்டு மாத்துறாரு. அது எப்படி பாரதிதாசன் மீது கொண்ட பற்றினால சுப்புரத்தினதாசன் மாத்துறாருன்னா, பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து என்னது சுப்புரத்தினம். அவங்க அப்பா பேர் வந்து கனகசபை. அதிலிருந்து கனக சுப்புரத்தினம்னு ஒரு சில புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதில் அவரோட இயற்பெயர் ஆனால் பார்த்தீங்கன்னா சுப்பு ரத்தினம். பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இந்த சுப்புரத்தினத்தில் இருந்து தான் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். அதிலிருந்து உருவான பெயர் தான் வந்து என்னதுன்னா சுப்புரத்தின தாசன். ஓகேவா, தாசனை எடுத்துட்டாரு, சுப்புரத்தின தாசன். இதுல இருந்து உருவாகின பேர் தான் என்னது சுரதா. சுப்புரத்தினத்துல சு ர தா. ஓகேவா, இந்த 3 எழுத்தையும் வந்து இதுல இருந்து உருவானதுதான் சுரதா அப்படின்ட்டு இவருடைய பெயர் வந்து வந்துட்டு. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய நூல்கள் வந்து ஒரு 3 ஃபேமஸான நூல்கள். தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும். இந்த 3 நூல்களை பார்த்தால் போதுமானது. சுரதாவின் கவிதைகள் முதலிய கவிதை ஓகே இதுவும் உண்டு. சுரதாவின் கவிதைகள் போன்றவை சுரதா வந்து எழுதியது. இல்லை தேன்மலை அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த தேன்மலை கவிதை வந்து தமிழ் வளர்ச்சித்துறையோடைய நூலுக்கான சிறந்த பரிசை வந்து பெற்றிருக்குது. தமிழக ஈழிசை நாடக மன்றத்தின் கலைமாமணி விருதை வந்து யாரு சுரதா வந்து பெற்றிருக்கிறார். கலைமாமணி, தமிழக ஈழிசை நாடக மன்றத்தோட கலைமாமணி விருதை வந்து சுரதா வந்து பெற்றிருக்கிறார். தமிழக அரசோட பாவேந்தர் விருது, இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தமிழக அரசின் பாவேந்தர் விருதை பெற்றவர் யார்? சுரதா. இந்த கேள்வி வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. சுரதா வந்து தமிழக அரசோட பாவேந்தர் விருதை வந்து பெற்றிருக்கிறார். தேன்மலை அப்படிங்கிற நூறில் இயற்கை எழில் அப்படின்ட்டு ஒரு முதலாக இயற்கை எழில் முதலாக ஆராய்ச்சி அப்படின்ட்டு இயற்கை எழில் ஃபஸ்ட்டு, ஆராய்ச்சி அப்படிங்கிறது லாஸ்ட்டு, மொத்தம் 16 பகுதிகளாக வந்து இடம்பெற்றுள்ளது. தேன்மலை நூலில் 16 பகுதிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. இதில் தேன் துளிகள் என்னும் பகுதியை தான் வந்து நம்மளுக்கு பாடமாக வந்து கொடுத்துருக்கிறார்கள். ஓகேவா, கான்செப்ட் புரிஞ்சா இதை வந்து இன்னொரு டைம் வந்து அழகாக சொல்லியிருந்தேன் பாருங்க, எந்தெந்த பாயிண்ட்லாம் முக்கியம். சுரதாவின் இயற்பெயர் வந்து என்னது ராசகோபாலன். இவர் வந்து ஓமை கவிஞர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து திருவாரூர் பழையனூரில் வந்து பிறந்திருக்காரு. இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் இவருடைய பெயரை வந்து சுப்புரத்தின தாசன் அப்படின்ட்டு மாத்துறாரு. அதோடைய சுருக்கம் தான் என்னது சுரதா. இவருடைய நூல்கள் வந்து தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சுரதாவின் கவிதைகள், இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள். தேன்மலை அப்படிங்கிறது கவிதை நூல் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசை வந்து பெற்றிருக்கு. தமிழக அரசு வழங்கக்கூடிய
தமிழ் வளர்ச்சித்துறையோடைய சிறந்த இது பெற்றிருக்கு. கலைமாமணி விருதை வந்து சுரதா வாங்கியிருக்காரு. தமிழக அரசின் பாவேந்தர் விருதையும் வந்து சுரதா வாங்கியிருக்காரு. அவ்வளோதான். இந்த 8 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து தேன்மலை அப்படிங்கிறது பகுதி வந்து 16 பகுதிகளை வந்து கொண்டது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இயற்கையியல் அப்படின்ட்டு தொடங்கி ஆராய்ச்சி அப்படின்ட்டு 16 பகுதிகளை கொண்டது. அதில் தேன் துளிகள் அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு இங்கே பாடல் பகுதி இடம்பெற்றுள்ளது. இவ்வளோதான். இதை வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாடலோட பொருள் வந்து ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியானது தான். பழந்தமிழ் இலக்கியங்களை கற்பது வந்து மகிழ்ச்சி தரும். பல நாடுகளுக்கு பயணம் செய்வது மனதுக்கு மகிழ்ச்சி தரும். காலந்தோறும் மாறி வரும் தேவையான புதுமைகளை ஏற்றுக்கொள்ளும் பண்பு. ஓகே, புதுமைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தால் அதுவும் வந்து மகிழ்ச்சி தரும். குழந்தை வந்து சோறை வந்து ஃபஸ்ட்டு குழந்தை வந்து அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்ல, அந்த கூழ் போல சாப்பிடும்ல, அதை வந்து உணவை உண்ணும் ஒருவன் வந்து மகிழ்ச்சி கொள்வான். இழந்த பொருளை மீண்டும் அடையும் போது புகழேறுமாறு புகழ் வந்து வரும்படி வாழ்பவர். கற்றோர் அவையில் கற்ற கல்வியை எடுத்துரைப்பதன் வாழ்க்கையில். ஓகேவா? கற்றவர் அவையில் வந்து தான் கற்ற கல்வியை எடுத்துரைப்பதும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான செயல்களில் ஈடுபடுவதும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பழந்தமிழ் இலக்கியங்களை கற்பது, பயணம் செய்வது, புதுமைகளை ஏற்றுக்கொள்வது. இந்த குழந்தை வந்து கையில் பிசைஞ்சு கூழ் போல ஆக்கி கூட உணவை வந்து உண்பது. இழந்த பொருளை வந்து மீண்டும் அடையும் போது வரக்கூடிய மகிழ்ச்சி. பிறர் புகழுமாறு வாழும்போது. அடுத்தது கற்றோர் அவையில் வந்து தன் கற்ற கல்வியை வந்து எடுத்துரைப்பது, வெற்றி பெறுவதற்கான செயல்களில் ஈடுபடுவது. இதெல்லாம் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்றாரு. கீழ்குணம் உடையவர் தீயோரின் நட்பை. ஓகேவா? கீழ்குணம் உடையவர் தீயோரின் நட்பை விலக்கி வாழ்வதும் மகிழ்ச்சி தரும். பெற்ற செல்வத்தை இருக்குல்ல, அதை வந்து பிறருக்கு கொடுப்பதும் வந்து வாழ்விற்கு மகிழ்ச்சி தரும் அப்படின்ட்டு இந்த 10 பாயிண்ட் தான் வந்து இந்த பாடலோடைய பொருள். நீங்கள் பாடலை படித்து பாருங்கள், இதே தான் கொடுத்துருப்பாங்க, வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது. பாடலை ஃபஸ்ட் டைம் படிச்சிருந்த பழந்தமிழ் கற்றல் இன்பம், பல நாடு சுற்றல் இன்பம், எழுந்திடு புதுமை தன்னை ஏற்றியல் வாழ்வுக்கு இன்பம், குழந்தையின் தளிர்க்கைப்பட்ட கூலினை உண்பது இன்பம், இழந்ததை பெறுதல் இன்பம், இசைப்பட வாழ்தல் இன்பம். அப்போ இன்பம்னு வந்துட்டுனாலே சுரதான்ட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், பாடல் வரி கொடுத்துருந்தாங்கன்னா. இல்லை உங்களுக்கு புரிஞ்சுட்டா, பழந்தமிழ் கற்றுறது வந்து இன்பம், பல நாடுகளுக்கு பயணம் செய்வது இன்பம், எழுந்திடு புதுமையை வந்து ஏற்றுக்கொள்வதில் வாழ்வுக்கு வந்து இன்பம், குழந்தையை வந்து கொடுக்கக்கூடிய அந்த பிசைஞ்சு கொடுக்கக்கூடிய கூழை சாப்பிடுவது இன்பம், இழந்ததை பெறுவதல் இன்பம், பிறர் போற்றும்படி வாழுதல் இன்பம் அப்படின்ட்டு இந்த ஒரு பேராகிராஃப் முடிச்சு. அடுத்தது வந்து ஒரு பாருங்க. கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை கூறுதல் இன்பம், வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினைப்பல புரிதல் இன்பம், சிற்றின கைவரோடு சேராது வாழ்தல் இன்பம், பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குடம் பெறுதல் இன்பம். உங்களுக்கு புரிஞ்சில இதோட மீனிங்கும்? கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியை வந்து கூறுதல் வந்து இன்பம், நல்லா படித்தவங்க கிட்ட போய் நம்மளுடைய எஜுகேஷனை சொல்வது இன்பம், வெற்றி பெற பல செயல்களை செய்வது இன்பம், சிற்றின கைவரோடுனா தீங்க பேட் ஹேபிட்ஸ் உள்ளவங்க கூட சேராமல் இருப்பது இன்பம், பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம், நம்ம வச்சிருக்கக்கூடிய செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுப்பது வந்து ஒரு பெருங்குணம், அது பெற்றிருப்பதும் இன்பம் அப்படின்ட்டு இந்த பாடல் வந்து முடிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த பாடல் பார்த்தாச்சு, பாடலோட பொருள் பார்த்தாச்சு, ஆசிரியர் குறிப்பு நூறு குறிப்பு பார்த்தாச்சு. இப்போ புக் பேக் வந்து பார்ப்போம். குழந்தையின் தளிர்க்கைப்பட்ட கூலினை உண்பது இன்பம், கற்றவர் முன் தாம் கற்ற கல்வியினை கூறுவது இன்பம், வெற்றியை வாழ்வில் சேர்க்கும் வினைப்பல புரிதல், அந்த செயல்களை செய்வது இன்பம், சிற்றின கைவரோடு சேராது வாழ்வில் வந்து இன்பம் அப்படின்ட்டு இதை முடிச்சிருப்பாங்க. அடுத்த காமராசர், பெருந்தலைவர் காமராசர் பற்றி பார்ப்போம். இவர் தன்னலமற்ற தலைவர், கர்ம வீரர், கல்வி கண் திறந்த முதலமைச்சர், ஏழை பங்காளர் அப்படின்ட்டு புகழுரைக்கு சொந்தக்காரர் காமராசர். இவர் விருதுநகரில் வந்து குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு வந்து மகனாக வந்து 1903 ஜூலை 15 வந்து இவர் பிறக்கிறார். இவரோட தாத்தா வந்து நாட்டாமைக்காரரு, அதனால இவர் நிறைய பஞ்சாயத்துக்கு கூட்டு போய் உட்கார வச்சு தீர்ப்பு சொல்வார். அதிலிருந்து அவருக்கு அரசியல் வந்து பிடிச்சு போயிட்டு, அவங்க தாத்தா நாட்டாமையா இருந்து தீர்ப்பு சொல்வதை பற்றி அவருக்கு கொஞ்சம் அரசியல் ஈடுபாடு வந்துட்டு திண்ணைப்பள்ளியில் வந்து தமிழ் எழுத்துக்களை கற்று பிறகு ஓராண்டு வந்து தமிழ் வந்து பாடம் வந்து படித்தார். இவர் வந்து 7 வயது இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உணவளிக்கப்படக்கூடிய உணவு கொடுக்கக்கூடிய உயர்நிலை பள்ளிக்கு சென்று காமராசர் கல்வி கற்றார். இவரோட 7 வயதிலே வந்து வந்தே மாதரம் அப்படிங்கிறத சுவரொட்டியில் பார்த்து இவருக்கு மனசில் வந்து விடுதலை போராட்ட உணர்வு மெல்ல மெல்ல மலர தொடங்கிட்டு இவரோட 12 வயசுக்கு பிறகு இவர் ஸ்கூலுக்கு வந்து போகல. அதோட 12 வயசோடைய கல்வியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு.
ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா நாள்தோறும் செய்தித்தாள்களை படிப்பது, அரசியல் கூட்டங்களில் வந்து தலைவர்களோட சொற்பொழிவுகளை வந்து கேட்பது, இதெல்லாம் வந்து இவருடைய அரசியல் அறிவை வந்து வளர்த்தது. இவர் மெய்கண்டான் புத்தகசாலை அப்படிங்கிறது ஒரு நூலகத்திற்கு சென்று, இது முக்கியமானது, எந்த நூல் நிலையத்திற்கு சென்றார் அப்படின்னா மெய்கண்டான் புத்தகசாலை நூல் நிலையத்திற்கு சென்று அங்கே இவங்க 3 பேரை பற்றி படிச்சிருப்பார். லெனின், கரிபால்டி, நெப்போலியன். ஓகேவா, லெனின், கரிபால்டி, நெப்போலியன், இவங்க 3 பேர்த்தையும் பற்றி படித்து திறமையாக பேசவும் வாதம் புரியும் வந்து இவர் தொடங்கினார். இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சைமன் குழு எதிர்ப்பு, உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனை வெளியேறு, இதிலெல்லாம் வந்து போராட்டம் பண்ணி சிறை வந்து சென்றார். எத்தனை வருஷம்னா 11 ஆண்டுகள் சிறையில் வந்து கழிக்கிறார். இவரோட உழைப்பை பார்த்த சத்தியமூர்த்தி, ஓகேவா, தலைவர் அவர் தான். அப்போ சத்தியமூர்த்தி தலைவர் வந்து காமராசரை வந்து செயலராக வந்து மாத்துறார். சத்தியமூர்த்தியை வந்து காமராசருடைய அரசியல் குரு. காமராசரின் அரசியல் குரு யாருன்ட்டு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. யாரு? சத்தியமூர்த்தி. 1937 வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து காமராசர் ஆகிறார். 1937 இந்த வருஷத்தை நோட் பண்ணிக்காங்க, முக்கியமானது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 37 சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறாரு. 39 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வந்து வந்துட்டாரு. அதுக்கப்புறம் 12 ஆண்டுகள் வந்து அந்த பதவியில் வந்து இருக்கிறார். 1945 பிரகாசம், 47 சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழகத்தோட முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி, 49 குமாரசாமி, இவங்கெல்லாம் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு காமராசர் வந்து காரணமாக இருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேருவோட மறைவிற்கு பின்னு லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரதமராக்குவார். லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பிறகு இந்திரா காந்தியை பிரதமராக்குவார். இந்த மாதிரி நிறைய தலைவர்களை உருவாக்குறதுனால இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தலைவரை உருவாக்குபவர் அப்படின்ட்டு அழைப்பார்கள். 1954 ராஜாஜி வந்து முதலமைச்சர் பதவியிலேருந்து விலகுறாரு. 1954 காமராசர் வந்து முதலமைச்சர் பதவி வந்து ஏற்கிறாரு. 1963 காமராசரே தான் வந்து பதவி வந்து விளங்குவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருப்பார். இது வந்து கேட்டிருக்காங்க நிறைய டைம். காமராசர் எத்தனை ஆண்டுகள் வந்து முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள் முதலமைச்சராக வந்து இருந்தார். இவரோட அமைச்சரவையில் முக்கியமான 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்டராமன் தொழில் அமைச்சராகவும், சி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் கல்வி அமைச்சராக வந்து இருப்பார். இந்த சி சுப்பிரமணியம் அவர்கள் தான் வந்து குலக்கல்வி திட்டத்தை வந்து ஒழித்திருப்பார். குலக்கல்வி திட்டத்திற்கு கேன்சல் வந்து பண்ணியிருப்பார். காமராசர் ஆட்சி காலத்தில் சி சுப்பிரமணியம் தான் கல்வித்துறை அமைச்சர். ஸோ அவர் தான் வந்து இது பண்ணியிருப்பார். 2வது, 3வது, 5வது திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள்லாம் வந்து உருவாக்கப்பட்டது காமராசர் காலத்தில். வேளாண்மைக்காக வந்து பார்த்திங்கன்னா பாசன வசதிகள், அணைகள் வந்து கட்டப்பட்டன. இவரோட காலத்தில் கூட்டுறவு இயக்கங்கள் வந்து வேறுன்றன. நெசவு தொழில் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை வந்து கொண்டு வந்தார். மேலும் இவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த ஒரு சில தொழிற்சாலைகள், இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு. நெய்வேலி, உதகை, கிண்டி, ஓகேவா, சிமெண்ட் தொழிற்சாலை, பெரம்பலூர் தொடர்வண்டிப்பட்டி, மேட்டூர் காகித தொழிற்சாலை அப்படின்ட்டு நிறைய இது கொண்டு வந்திருப்பார். ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. அடுத்தது இவரோட கல்வி புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இவரோட நோக்கம்னா தெருதோறும் வந்து தொடக்கப்பள்ளியும் ஊர்தோறும் உயர்நிலை பள்ளியும் என்பதே இவரோட நோக்கமாக இருந்துச்சு. தெருதோறும் ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கணும், ஒவ்வொரு தெருலையும் ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கணும், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படின்னாரு. மேலும் ஸ்கூல் டேஸை வந்து 180 200 நாட்களாக வந்து மாத்துறாரு. மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வராரு. பள்ளி மறுசீரமைப்பு மாநாடுகள் வந்து நடத்தி பள்ளிகளுக்கான அடிப்படை பொருட்களை வாங்க, கருவிகளை வாங்க வந்து அவர் இது பண்ணுறாரு. ஓகேவா, அந்த பள்ளி மறுசீரமைப்பு மாநாட்டை நடத்தி தான் அவர் வந்து ஸ்கூலுக்கான அடிப்படை பொருளை வாங்குறாரு. மொத்தம் 133 மாநாடுகள், 133 மாநாடுகளை நடத்தி பல கோடி ரூபாயை வந்து நன்கொடையை வந்து பெறாரு. அதன் மூலம் உயர்நிலை பள்ளி வரை எல்லாருக்கும் இலவச கல்வி அப்படின்ட்டு கொண்டு வரார். தொழில்நுட்ப கல்லூரிகள், உடற்பயிற்சி கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்று பள்ளி, ஆசிரியர் பயிற்று கல்லூரி, இதெல்லாம் வந்து கொண்டு வர்றார். மருத்துவக் கல்லூரியில் வந்து தொழிற்கல்லூரிகளிலும் மருத்துவக் கல்லூரி, இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு வட்டியில்லா கடனை கொடுப்பதற்கும் ஏற்பாடு வந்து செஞ்சார். அடுத்தது இவருடைய சமூக முன்னேற்ற திட்டங்களில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பண்ணையாளர் இருக்காங்களே, தஞ்சாவூர் பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிகளுக்கு 60% விழுக்காடு பங்கு கொடுக்கணும். சாகுபடி செய்ய தொழிலாளி இருப்பாங்களா, அவங்களுக்கு 60% கொடுக்கணும் அப்படிப்பார். நில சீர்திருத்தம் வந்து இவரோட காலகட்டத்தில் கொண்டு வரப்படுகிறது. 30 ஏக்கர் வந்து ஒருத்தர் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே உள்ள நிலங்களை உபரி நிலங்களாக அறிவித்து நிலம் இல்லாதவருக்கு வந்து வழங்கினார்கள். மீனவர், கருப்பு கட்டி காய்ச்சுபவர்,
தெரிவாளர், குயவர் இவங்க எல்லாரும் சிறு தொழில் நலத்திட்டங்களை வந்து கொண்டு வர. அடுத்த ஓய்வூதியம் வந்து இவரோட ஆட்சி காலத்தில் முக்கியமானது. நகர்ப்புற வீடு கட்டு திட்டம், இலவச மருத்துவ வசதியெல்லாம் இவரோட ஆட்சி காலத்தில் வந்து கொண்டு வராங்க. 1962 சீன படையெடுப்பு இருக்குல்ல, ஓகே, 1962 சீன படையெடுப்பு பிறகு காங்கிரஸ் கட்சியோட செல்வாக்கு வந்து குறைகிறது. அப்போ வந்து மூத்த தலைவர்கள் வந்து பதவியிலிருந்து விலகி கட்சி பணியில் ஈடுபட வேண்டும் அப்படின்ட்டு காமராசர் வந்து சொல்றாரு. அதற்கு அவரே வந்து பதவியை விட்டு முதலமைச்சர் பதவியில் இருப்பார். 1900 இந்த காலகட்டத்தில் 62 சீனாவா, அதுக்கு பின்னாடி 63 முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி வந்துருவார். அவர் கூடயே மொராஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி வந்துருவாங்க. இந்த திட்டத்திற்கு பேர் தான், ஓகேவா, மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் பதவியிலிருந்து விலகி கட்சி பணியில் ஈடுபட வேண்டும் அப்படின்ட்டு அந்த திட்டத்திற்கு பேர் என்னன்னா காமராசர் திட்டம் அல்லது கே ஸ்கிம். இதை வந்து கே திட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஓகேவா. அடுத்தது அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இவர் எப்போ ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1939 வந்து ஆகுவார். புவனேஸ்வரில் வந்து புவனேஸ்வர் நகரில் 1963 கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் காமராசர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக வந்து பதவியேற்கிறார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் 63 பதவியேற்கிறார். அந்த கட்சி பூசல்களை போக்கி மக்கள்கிட்ட நம்பிக்கை வருவதற்காக இவர் நடைபயணம் வந்து நாடு முழுவதும் மேற்கொள்கிறார். ரஷ்யாவிற்கும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று அங்கு உள்ள திட்டங்களை வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வர்றாரு. 1964 நேரு வந்து இறந்த உடனே லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமர் ஆக்குறார். 66 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வருஷத்துல லால் பகதூர் சாஸ்திரி தாஸ்கண்ட்ல இறந்துருவார். அவர் இறந்தோடனே நேருவோட மகள் இந்திரா காந்தியவே வந்து என்னது பிரதமராக வந்து கொண்டு வந்தார். ஸோ 2 பிரதமர்களை உருவாக்கியவர் வந்து என்ற பெருமையும் இவரை வந்து சாரும். இவருக்கு நடுவண் அரசு இருக்குல்ல, நடுவண் அரசு பாரத ரத்னா விருதை வந்து வழங்கியுள்ளது. இந்திய மாமணி, தமிழ்ல பாரத ரத்னாவுக்கு தமிழ்ல இருந்து இந்திய மாமணி விருதை வந்து வழங்கியுள்ளது. நாடாளுமன்றத்தில் இவருக்கு ஆள் உயர வெண்கல சிலை, நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கி இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் வெண்கல சிலை இருக்கிறது. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு இவருடைய பேரை வந்து சூட்டிருக்காங்க கல்வி பணியை சிறப்பதற்காக. கன்னியாகுமரியில் இவருக்கு மணிமண்டபம் வந்து இருக்கிறது. கன்னியாகுமரி கீழே வந்து கன்னியாகுமரியில மணிமண்டபம். இது தமிழ்நாட்டோட டாப்பு. எங்க சென்னையில வந்து சென்னை மெரினா கடற்கரையிலையும் வந்து ஒரு சிலை இருக்குது. இங்க மணிமண்டபம், அங்க சாலையில வந்து சிலை இருக்கிறது. அதுக்கப்புறம் அங்கிருந்து போனீங்கன்னா நாடாளுமன்றத்தில் அவருக்கு வெண்கல சிலையே வந்து உள்ளது. அவரோட சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர்ல உள்ள இல்லம் இது எல்லாமே வந்து அரசுடைமையாக்கப்பட்டது. தேனாம்பேட்டையில் ஒரு காமராசர் அரங்கம் அப்படின்ட்டு இருக்கிறது. இவர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அறிவிச்சிருப்பார். இவரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்ட்டு வழங்குவாங்க. 1975 அக்டோபர் 2 வந்து இவர் இறந்துட்டார். இவர் வந்து காந்தியடிகளோட தீவிர பக்தர். ஆனால் காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போயிருப்பார். காமராசர் தம் பேச்சாற்றலை வளர்த்து கொண்ட இடம் வந்து எங்க? மெய்கண்டான் புத்தகசாலை. காமராசர் ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக வந்து சி சுப்பிரமணியம் இருந்தார். காமராசருக்கு வந்து நடுவண் அரசு பாரத ரத்னா விருதை வந்து வழங்குகிறது. காமராசர் பிறந்த நாள் ஜூலை 15 வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறார்கள். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 54, 63 வந்து விலகிடுவார். 9 ஆண்டுகள் முதலமைச்சராக வந்து இருப்பார். மு வரதராசரின் கடிதம். இதில் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு நிறைய லைனை பிடிச்சிங்கன்னா ஏதாட்டும் ஒரு லைனை கொடுத்து கேட்பாங்க. ஆனால் இதில் இருந்து ஒரு கேள்வி வந்து எவ்ரி எக்ஸாம்பிள் இருக்கும். தமிழ் ஒன்றை தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை. தமிழை வந்து ஆட்சி மொழியாக கொண்டு வரணும், கல்வி மொழியாகவும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லுவார். மேலும் ஆட்சி மொழி என்றால் வந்து என்னன்னா சட்டசபை முதல் நீதிமன்றம் வரை எல்லாத்துலேயும் வந்து தமிழ் வந்து ஆட்சி மொழியாக வந்து இருக்க வேண்டும். கல்வி மொழி அப்படிங்கிறது எல்லா வகை கல்லூரிகளிலும் வந்து எல்லா பாடங்களும் வந்து தமிழில் வந்து கற்க வேண்டும் அப்படின்னு இருப்பார். குறைகள் பல இருந்தாலும் அவற்றை தயங்காமல் வந்து அமல்படுத்த வேண்டும். ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் வந்து தமிழ் இருக்க வேண்டும் அப்படிம்பாரு. மேலும் நம்ம எழுதக்கூடிய கடிதம், பணவிடை, விளம்பர பலகை, விற்பனை சீட்டு இது எல்லாத்திலும் வந்து தமிழை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் தமிழ் வந்து எல்லாரும் வந்து படிப்பாங்க. தமிழை மறக்கும்படி செய்வது போல் ஆகும். நம்ம அப்படி பண்ணலன்னா அதை மறக்கும்படி செய்வதாகும் இருப்பாரு. நம்ம எல்லார்கிட்டையும் இந்த வந்து தமிழ் வந்து பேச வேண்டும். தமிழ் தெரியாதவர்கள்ட்ட மட்டும் பிற மொழியில வந்து பேசுங்க. திருமணம், வழிபாடு முதலியவற்றை தமிழில் வந்து நடத்துங்க.
ஜாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள். மறக்க முடியலன்னா அதை புறக்கணிக்க கற்றுக்கொள் அப்படிம்பாரு. இதெல்லாம் முக்கியமானதுதான். ஒன்றை குலம் ஒருவனை தேவன் எனும் செம்மொழியை போற்று. இதை சொன்னது யாரு? திருமூலர் சொல்லியிருப்பாரு. அடுத்தது 4 பேர் சேர்ந்தால் அவர்களுடைய பண்பாலும் செயலாலும் கருத்தாலும் கொள்கையாலும் ஒற்றுமை உண்டு, வேற்றுமை உண்டு. ஒற்றுமையான பகுதிகளை மட்டும் எடுத்து பேசு, வேற்றுமைகளை எடுத்து பேசாத. ஏன்னா வேற்றுமையை எடுத்து பேசுனா பொது வேலை அப்படின்ட்டு எதுவுமே நடக்காது. ஒற்றுமையை எடுத்து பேசு, வேற்றுமையை எடுத்து பேசாத. வேற்றுமை எடுத்து பேசினா பொதுவான வேலைகள் எதுவும் நடக்காது அப்படிங்கிறாரு. வெளிநாட்டு துணையை நம்ம தவிர்ப்பது போல வெளிநாட்டு செய்திகளை, தமிழை உபயோகப்படுத்தாத செய்தித்தாள்களை விளக்கு. நாட்டுக்கும் மொழிக்கும் இடையேறான நிலையங்களை போற்றாதே. உணவு விடுதி, மருந்து கடை, துணி கடை, இதில் எல்லாத்துலேயும் தமிழை யூஸ் பண்ணுறவங்க கிட்ட போய் வாங்கு. கொஞ்சம் தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, போய் வாங்கு அப்படிம்பாரு. உன் மொழியையும் நாட்டையும் போற்றாத இதுவும் முக்கியம். உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே, பழிக்காதே, வெறுக்காதே. ஓகேவா? நம்ம மொழி பெருசு அப்படிங்கிறதுக்காண்டி மற்ற மொழிகளை பற்றி நம்ம இது பண்ணக்கூடாது. அதை இகழக்கூடாது, பழிக்கக்கூடாது, வெறுக்கக்கூடாது. நம்ம தாயிடம் அன்பு காட்டுறதுலாம், அதுக்காண்டி மற்ற தாய்களை வெறுக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி இல்லை சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, தமிழர்களிலே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாதே. அந்த சொற்களை பேசாத. பகையும் பிரிவையும் உண்டாக்கக்கூடிய செயலை செய்யாதே. சொல்ல பேசாதே. அந்த எண்ணங்களை எண்ணாதே. ஒற்றுமை வளர்க்கும் சிந்தனை, சொல், செயல் இதையெல்லாம் போற்று. சுவையாக இருந்தால் முன்வைய நாடாதே. ஓகேவா? அதெல்லாம் இதெல்லாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு நிறைய செயல் செய்ய, பகை பிரிவினைகளை உண்டாக்கிறாது அப்படிங்கிறார். கொள்கைகள், கட்சிகள், இயக்கங்களை விட நாட்டு மக்களின் நன்மையே பெரிது என்று உணர். கொள்கைகள், கட்சிகள் எல்லாமே நாட்டு மக்களுடைய உயர்வுக்காக கொண்டு வரப்பட்டது. அதனால் கொள்கைகள், கட்சிகள், இயக்கங்களை விட நாட்டு மக்களின் உயர்வு தான் முக்கியம் அப்படின்ட்டு நினை அப்படின்பாரு. அடுத்தது வறுமை. இதெல்லாம் இருக்கக்கூடாதும் பாரு. வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், பிச்சை எடுத்தல் இதெல்லாம் ஒழிய வேண்டும். ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை. ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை. ஏழை எப்பவும் அடிமையாக இருக்க மாட்டான் அப்படின்ட்டு பாரதியோட கனவை போற்றும் ஒளியில் இருக்க வேண்டும். யாது முறை யாவரும் கேளீர் என்று கணியர் பூங்குன்றனார் சொல்லக்கூடிய நல்ல நிலை வர வேண்டும். யாது முறை யாவரும் கேளீர்னா என்ன? எல்லாரும் ஒரே குடும்பமாக வாழ வேண்டும். அந்த நிலை வர வேண்டும் அப்படின்னு இருப்பாரு. ஊருக்கெல்லாம் பொது காவல் இருப்பது போல நம் நாட்டை நாம் தான் தவறான வழியில் போகாமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் இங்க இனிமேல் வரக்கூடிய பாயிண்ட்ல இருந்து ஒரு சில கேள்விகள் இதற்கு முன்னாடியே டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. உன் மானத்தை விட நாட்டின் மானம் உயருது. ஓகேவா? இது முக்கியம். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரிது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். நம்ம மானம், நம்ம உயர்வை விட நாட்டின் மானம், நாட்டின் உயர்வு முக்கியமானது அப்படிங்கணும். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு அலையாதை அப்படின்னு இருப்பார். இதுவும் முக்கியமானது. நீ தேடுவது என்றால் தொண்டு செய்ய தேடு. ஓகேவா? தொண்டு செய். அந்த தொண்டிலிருந்து உனக்கு தலைமை பதவி வந்தா ஏத்துக்கோ. தலைமை பதவி இருக்காங்க, தொண்டு செய்யாத. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? தலைமை பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி தொண்டு செய்யாத. தொண்டு செஞ்சுக்கிட்டே இரு. தலைமை பதவி வேணும்னா வந்துச்சுன்னா எடுத்துக்கோ அப்படிம்பாரு. அதான் இங்க இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தொண்டுக்கு முந்து, தொண்டு செய்வதற்கு முன்பு தலைமைக்கு பிந்து அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். சொன்னபடி செய்ய ஒரு ஆளும் இல்லை, ஆனால் கண்டுபடி சொல்ல ஏராளம். யாராவது இப்போ நான் ஒரு லீடர்னா நான் சொல்றத கேட்பதற்கு ஆட்கள் இருக்காது. ஆனால் எல்லாரும் அவங்கவுங்க லீடர் ஆகி அவங்க சொல்வதை எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பாங்க. அதை தான் இங்கே சொல்றாங்க. சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். ஆணையிடுவதற்கு எல்லாரும் விரும்புகிறாங்க, ஆனால் அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை. அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்தது அப்படின்ட்டு யார்? விவேகானந்தர் சொல்லுவார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து சொல்லலாம், இது யார் சொன்னதுன்னு. சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, கண்டபடி சொல்ல ஏராளம் இருக்கிறார்கள். ஆணையிடுவதற்கு விரும்புகிறார்கள், அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை. அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்தது அப்படின்ட்டு விவேகானந்தர் சொல்கிறார். பொது நலத்திற்கு கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல், தொண்டு செய்தல் இது எல்லாமே பெருமையாக கொள். நாமளே தலைவனாக இருக்கும்னு நினைக்காத, கீழ்ப்படிவதும் நல்ல ஒரு பண்பு தான் அப்படின்ட்டு இல்லை சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்து இந்த பெயர் சொல்ல ஆல்ரெடி நம்ம பார்த்த கண்டென்ட் தான்.
அதில் நியூ புக்கில் உள்ளது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, போதுமானது. வளாநிலை வலு வலுவமைதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் ரெண்டுமே 7ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வளாநிலை அப்படிங்கிறது 6 இதுதான். அதை வந்து இங்கே நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது 6 வகைப்படும், இது 7 வகைப்படும். இந்த ரெண்டும் வந்து ஸ்கூல் புக்கில் 7ன்னு கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து அவ்வளோதான். வல்லின மிக மிக இடங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு புக்கில் ஒரு இது மட்டும் படிச்சுக்கோங்க, போதுமானது. வேற ஏதாட்டு இருக்கா? டேக் அவே த ஃபியூயல் த ப்ளோயிங் வில் சீஸ். எரிவதனை பிடிங்கினால் கொதிப்பதும் அடங்கும். பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். சித்திரம் கைப்பழக்கம் செந்தெல்லும் நாப்பழக்கம். த லா மேக்ஸ் சுட் நாட் பி எ லா பிரேக்கர். வேலியை பயிரை மேய்ந்தார் போல. மிஸ் ஃபார்ச்சுனர் நெவர் கம் சிங்கிள். பட்ட காலிலே படும், கெட்ட குடியை கெடும். லுக் நோ கிஃப்ட் ஹார்ஸ் இன் த மவுத். தானம் கொடுத்த மாட்டை பழி பிடித்து பார்க்காதே. தானம் கொடுத்த மாட்டை பழி பிடித்து பாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த பழமொழிலாம் அவ்வளோ கேட்க வாய்ப்பில்லை. அதனால் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, போதுமானது. இல்லை கடைசி ஒரு பொறுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? வலுநிலை வலுநிலை வகை, வளநிலை வளநிலை வகை, இல்லை வந்து என்னன்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். காமராசர் பிறந்த ஆண்டு என்னது? 1903 ஜூலை 15. காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக 1937 வந்து வராரு. 37. அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக 63 தேர்ந்தெடுக்கிறார். காமராசர் மறைந்த வருடம் 75. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இந்த 5 வருஷத்தையும். இதோட இயல் 1 முடிஞ்சு. இயல் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.